அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த உலகெங்கும் பரவி கிடக்கும் தமிழ் இனமே, உனக்காகத்தான் நான் இதை எழுதுகிறேன். இந்த நாட்டிலே யார் முதலில் வந்தவர்கள் என்று கேட்டால், இந்த நாட்டிலே முதலாக வந்தவர்கள் இந்துக்கள் தான். பிறரெல்லாம் எங்கிருந்தோ வந்தவர்கள். ஆனால் இன்றைக்கு ஆதி இனமாக இருக்கக்கூடிய இந்த இந்துக்களை எல்லோரும் பின்னுக்கு தள்ளிவிட்டார்கள். ஒரு சில அரசியல்வாதிகள் ராமர் கோவிலுக்கு வரலாறு இல்லை என்று சொல்கிறார்கள். அது மூடத்தனத்திலும் மூடத்தனம். ஏனென்று கேட்டால், தமிழகத்திலே ராமர் என்ற வார்த்தை இல்லாத ஊர் எங்காவது இருக்குதா? இந்தியாவிலே ராமர் என்ற சொல் இல்லாத மாவட்டம், நகரம், மாநகரம் ஏதாவது இருக்கிறதா? ராமருக்கு வரலாறு உண்டு. ராமரின் வரலாறு எத்தனை ஆண்டுகள் தெரியுமா? 1 கோடி ஆண்டுகள். ஆனால் இதை மூடி மறைப்பதற்காகத்தான் ராமர் கோவிலுக்கு போகாதே என்கிறார்கள். நீங்கள் எல்லா கோவிலுக்கும் போகலாம், இந்துக்கள் மட்டும் ராமர் கோவிலுக்கு போகக்கூடாதா? இது மத நல்லிணக்கம் தானா? மத நல்லிணக்கம் என்பது என்ன? எல்லாரும் அவரவர் விருப்பப்பட்ட கோவிலுக்கு செல்வது தான் மத நல்லிணக்கம். இந்த கோயிலுக்கு போவாதே, அந்த கோயிலுக்கு போவாதே என்று சொன்னால் என்ன பொருள்? இந்த நாட்டிலே மதவெறியும் சாதி வெறியும் அதிகரித்து விட்டது என்பதுதான் பொருளாகும். ஆகவே ராமருக்கு வரலாறு உண்டு. எத்தனை வித ராமர்கள் இந்தியாவிலே இருந்தார்கள் தெரியுமா? 100 விதமான ராமர்கள் இருந்தார்கள். அதனால தான் ராமர் வரலாறு என்பது 1 கோடி ஆண்டுகளாகும். இதை புரிந்து கொண்டவன் அறிவாளி. இதை புரிந்து கொள்ளாதவன் முட்டாள் என்று தான் சொல்ல முடியும். ராமருக்கு நிச்சயமாக வரலாறு உண்டு. அதை யாரும் மறுத்து பேச முடியாது. நன்றி, வணக்கம்.